பாறை மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் ஆன பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக தான் இந்த உப்பு போட்டிருக்கோம். அது வதங்கிறதுக்காக மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு சைடு நம்ம புளி ஊற வச்சிருக்கோம், அதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். தக்காளி நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். நல்லா மசிச்சுட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய் நான் கீறி வச்சிருக்கேன், அந்த 3 பச்சை மிளகாயும் அதில் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா குழம்பு கொதிக்கும் பொழுது நான் மாங்காய் ஒரு சைடு வெட்டி வச்சிருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். மாங்காய் போட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் நான் ஒரு சைடு பாறை மீனை நல்லா கழுவி வச்சிருக்கேன், அதில் அதை சேர்த்துக்கலாம். நேரம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீனை போட்டு மூடி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அப்போ ஒரு கையளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படின்ட்டா மீன் குழம்பு ரெடி.